இன்றைக்கி என்ன டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, எப்போதுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் விளக்குனோடனே முடிஞ்ச வரைய ஒரு வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இல்லை உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா, வெதுவெதுப்பாக குடிக்க முடியலன்னா சாதாரண தண்ணி, பச்சை தண்ணி கூட குடிங்க. ஆனால் குடிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஆனால் முடிஞ்ச வரை ஒரு 300 மில்லி எடுத்துக்கோங்க. 300 ஏன்னா குறைஞ்சது 300 மில்லியாவது குடிங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பல் விளக்குனோன்னே முடிஞ்சால் 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. இல்லை உங்களால் குடிக்க முடியலன்னா இந்த மாதிரி 300 மில்லி அளவாவது தண்ணி எடுத்து குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குடல்லேருந்து எல்லாத்தையும், உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கிறனால. அதனால் மறக்காமல் காலையில் பல் விளக்குனோன்னா முதல் வேலையாக ஒன்று வெதுவெதுப்பான தண்ணி, இல்லாட்டினா பச்சை தண்ணி, ஏதாவது ஒரு தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருங்க. இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன வெங்காயம் உரித்தாலும் சரி, பெரிய வெங்காயம் உரித்தாலும் சரி, எது உரித்தாலும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுட்டு நம்ம உரித்தோன்னா வீடு நமக்கு குப்பையாகாது. குப்பையாகாமல் இப்படியே நமக்கு அந்த தண்ணியிலே போயிடும். நம்ம அப்படியே உரிச்சிடலாம். அதே மாதிரி காற்றுல பறக்கவும் செய்யாது, தொளி பறக்கவும் செய்யாது. நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் இது எதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு உரிக்கிறோன்னா, நமக்கு சீக்கிரம் உரிக்கணும் அப்படின்னு, நம்ம ஃபாஸ்ட்டாக நமக்கு உரிச்சிடணும் அப்படின்னா தண்ணியில் நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உரிச்சிடும். இன்னுமே நாங்கள் ஈஸியாக உரிக்கணும்னா இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன், கேளுங்க. இந்த மாதிரி இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக ரொம்ப நாள், இப்போ இட்லி அரிசினா நம்ம ரொம்ப நாள் தான் வச்சுருப்போம், பச்சரிசி, இட்லி அரிசி, அந்த மாதிரி அரிசிங்களை. அதில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை வச்சு அது உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா தேவையில்லாத வண்டு, புழு, பூச்சிலாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி உள்ளே நல்லா திணிச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வண்டு, குட்டி குட்டி புழுக்கள்லாம் வராமல் இருக்கும். இது இட்லி அரிசியும் பண்ணி வைக்கலாம், பச்சரிசிலையும் பண்ணலாம். காஞ்ச மிளகாயும் வைங்க, இல்லாட்டினா அந்த பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அதையும் உள்ளே வைங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இப்போ இந்த வெங்காயத்தை இன்னும் ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது மேல் பகுதி அப்படி நறுக்கிடுங்க. அப்புறம் இந்த கீழ் பகுதியும் இப்படி நறுக்கிடுங்க. இப்படி நறுக்கிட்டிங்கன்னா, நறுக்கி ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நல்லா ஊறிடும். நம்ம கையால் பிசைஞ்சே நம்ம எடுத்துடலாம். அந்த பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இப்படி நறுக்கி போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த நல்லா ஊறினதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த நம்ம இப்படி நறுக்கி போட்டது இப்படி பிசைஞ்சாலே என்ன ஆகும்னா அந்த தொலியெல்லாம் நமக்கு அப்படியே கையிலே வந்துடும். இப்போ இன்னொரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பூண்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி பிரித்து தண்ணியில் ஊற போட்டுருவோம். இப்படி பிரித்து தண்ணியில் ஊற போடையில் இதுவும் நமக்கு குப்பையாகாமல் ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். அதே மாதிரி பூண்டு நல்லா தண்ணியில் ஊறிடுறதுனால உங்களுக்கு நல்லா உரிக்க முடியும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், நமக்கு ஈஸியாக உரிக்க வந்துடும். இப்படி பிரித்து போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் ஊறினா போதும், நமக்கு ஈஸியாக பூண்டு உரிக்க வந்துடும்.